Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் ரூமில் இருக்கிறேன். நீ எங்க இருக்க? நான் ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லுமா? அப்போ நான் ரூமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்ப பாருங்க, நான் ரூமில் இருக்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகே, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மெயின் வர்பு யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் வர்பு வராது. ஓகே, பி வர்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பி வர்ப் தான் மெயின் வர்பு இருக்கக்கூடிய இடத்துல வரும். இப்ப பாருங்க, அந்த இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நம்ம வந்து பி வர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல நான் ரூமில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து பி வர்ப் என்ன வரணும்? இருக்கிறேன் பிரசன்ட். ஓகே, இருக்கிறேன்னா பிரசன்ட்க்கு am, is, are இந்த மூணு பி வர்ப்ல ஒண்ணு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல ஐ வந்தாச்சுன்னா am தான் வரும். ஐ வந்தாச்சுன்னா என்ன வரும்? am. am. அடுத்து ரூமில். ரூமில்னா இந்த ரூம். ஓகே, ரூம்ங்கிறது என்னது? சுத்தி கவர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு உள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரூம். ஓகே, அப்ப ஐ ஆம் இந்த ரூம் அப்படின்னா நான் ரூமில் இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் நாற்காலியை தள்ளுகிறேன். நான் வந்து நாற்காலிய சேர் வந்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? ஐ. அடுத்து நாற்காலியை தள்ளுகிறேன். இங்க என்ன? ஒரு செயல் நடக்குது. நான் தள்ளுகிற செயல் நடக்கு. அப்ப என்ன? மெயின் வர்பு வந்திருக்கு. அப்ப மெயின் வர்பு வந்திருக்கனால இத வந்து என்ன சிம்பிள் பிரசன்ட் எழுதலாம். நான் நாற்காலியை தள்ளுகிறேன். தள்ளுகிறேன்னா பிரசன்ட்ல தள்ளுறது. ஓகே, இப்போ அப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? புஷ். ஓகே, புஷ். ஐ புஷ். நான் தள்ளுறேன். எது? நாற்காலியை. அப்போ the chair. இது அவன் நாற்காலியை தள்ளுகிறான். அவன் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரும்? he pushes. அவன் அப்படின்னு சொல்லும் போது he pushes. கூட என்ன சேர்க்கணும்? es சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் படி சப்ஜெக்ட் he, she, it, அப்புறம் சிங்குலர் நவுன் ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல, அப்போ வெர்பு கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்ப்போம். இங்க பாருங்க, லாஸ்ட் எஸ் கைச்சில முடிஞ்சிருக்கு வெர்புல. அப்போ எஸ் கைச்சில முடிஞ்சுன்னா கூட என்ன சேர்க்கணும்? இஎஸ் தான் சேர்க்கணும். அப்போ he pushes the chair. இது ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்றோம். ஷான் வந்து நாற்காலியை தள்ளுகிறான். ஷான் ஒரு நேம மென்ஷன் பண்ணும்போது ஷான் pushes the chair. ஓகே, ஷான் ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்ணா கூட இங்க என்ன வெர்பு கூட es சேர்ப்போம். ஓகே, ஏன்னா சிங்குலர் நவுன் ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்போ ஷான் pushes the chair. நெக்ஸ்ட் பாருங்க, நான் டிராயரை இழுக்கிறேன். நான் வந்து டிராயரை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இழுக்கிறேன் பிரசன்ட் தானே? இல்ல என்னது? என்ன செயல் நடக்கு? இழுக்கக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, அப்ப மெயின் வர்பு வந்திருக்கு. அப்ப இத சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து டிராயரை இழுக்கிறேன். இழுக்கிறதுக்கு புல். இழுக்கிறதுக்கு புல். ஐ புல். நான் இழுக்கிறேன். எத? டிராயரை. the drawer. ஓகே, அப்போ I pull the drawer அப்படின்னா நான் டிராயரை இழுக்கிறேன். அவன் டிராயரை இழுக்கிறான், இல்ல அவ டிராயரை இழுக்கிறா அப்படின்னு சொல்லணும்னா இப்போ அவள் அப்படின்னு போடுவோமா? she. she. அடுத்து இங்க என்ன வரணும்? pulls. ஓகே, கூட வெர்பு கூட என்ன சேர்த்திருக்கோம்? எஸ் சேர்த்திருக்கோம். இங்க es, எஸ் கைச்ல முடிஞ்சிருக்கனால es, இங்க வந்து எல்ல முடிஞ்சிருக்கு, சோ எஸ். ஓகே, she pulls the drawer.
ஓகே, நான் வந்து டிராயரை இழுக்கிறேன் அப்படின்னா ஐ புல் த டிராயர். அவ டிராயரை இழுக்கிறா அப்படின்னா she pulls the drawer. இது ஒரு நேம மென்ஷன் பண்றோம். ஷான் டிராயரை இழுக்கிறான் அப்படின்னா ஷான் புல்ஸ் த டிராயர். ஓகே, அதுக்கும் கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஏன்னா ஷான்ங்கிறது என்னது? ஒரு சிங்குலர் நவுன். ஓகே, ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். சோ ஷான் புல்ஸ் த டிராயர். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் டிராயரை இழுக்கிறான். அவன் வந்து டிராயரை இழுக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? இழுக்கிறான். இழுக்கிறதுக்கு புல், கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஓகே, he pulls அப்படின்னா அவன் இழுக்கிறான் என்ன? டிராயரை. அப்போ the drawer. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் டேபிள்ல பிளேட்டை வைத்தேன். டேபிள்ல வந்து பிளேட்டை வைத்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிண்ணத்தை வைக்கிறது. அப்போ நான் டேபிள்ல பிளேட்டை வைத்தேன். பாஸ்ட். ஓகே, வைக்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஆனா அது என்னது? பாஸ்ட். அப்ப அதை எப்படி எழுதலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து டேபிள்ல பிளேட்டை வைத்தேன். வைக்கக்கூடிய செயல் வைக்கிறதுக்கு புட். ஓகே, வைக்கிறதுக்கு புட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? புட் தான். ஓகே, ஐ புட் நான் வைத்தேன் என்ன? பிளேட்டை. அப்போ த பிளேட். அடுத்து எங்க வச்ச? டேபிள்ல. டேபிள்லன்னு சொல்லும்போது ஆன் த டேபிள். ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆன் வந்து சர்ஃபேஸ், அதாவது பரந்த நிலப்பரப்பு. அந்த பரந்த அதுக்கு மேல ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா அங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, டேபிள்ங்கிறது என்னது? ஒரு சர்ஃபேஸ் தான, பரந்த நிலப்பரப்பு. அதுக்கு மேலதான் நம்ம பிளேட்டை வைப்போம். அது டச் ஆகிதான் இருக்கும். அந்த டேபிளோட டச் ஆகி இருக்கும். அப்ப நம்ம ஆன் யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப ஐ புட் த பிளேட் ஆன் த டேபிள் அப்படின்னா நான் வந்து டேபிள்ல பிளேட்டை வைத்தேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஸ்பூனை வைத்திருக்கிறேன். நான் ஸ்பூனை வந்து கையில புடிச்சிருக்கேன், வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கையில வச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த வைத்திருக்கிறது கையில வச்சிருக்கேன்னா ஹோல்ட். ஓகே, ஹோல்ட். அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, இங்க ஸ்பூனை என்னது? வைத்திருக்கிறேன். அப்போ நம்ம கையில தானே வச்சிருப்போம். அந்த வைத்திருக்கிறேன், புடிச்சிருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஹோல்ட். ஓகே, ஐ ஹோல்ட் அப்படின்னா நான் வச்சிருக்கேன், நான் புடிச்சிருக்கேன். எது? ஸ்பூனை. அப்போ த ஸ்பூன். ஓகே, இது அவர் கையில வந்து ஸ்பூனை வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் வந்து ஸ்பூனை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? என்னது? அவர். அப்போ he holds. HOLD கூட s சேர்ப்போம். ஓகே, he holds. HOLD கூட என்ன சேர்ப்போம்? s சேர்ப்போம். ஓகே, he holds the spoon. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஜன்னலை மூடுகிறேன். நான் வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இங்க என்ன? க்ளோஸ் பண்ணக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, அப்ப இத பிரசன்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு. மூடுகிறேன். ஓகே, இப்பதான் நான் மூடுறேன். ஓகே, அப்போ பிரசன்ட்ல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஜன்னலை மூடுகிறேன். அப்ப மூடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? க்ளோஸ். ஐ க்ளோஸ் நான் மூடுறேன். எது? ஜன்னலை. அப்போ த என்னது? விண்டோ. ஓகே, அப்போ நான் ஜன்னலை மூடுகிறேன் அப்படின்னா ஐ க்ளோஸ் த விண்டோ. நெக்ஸ்ட் பாருங்க, நான் கிச்சன் ஜன்னலை மூடுகிறேன். நான் கிச்சன், இந்த சமையல் அறைன்னு சொல்லுவோம்ல, அப்ப நான் கிச்சன் ஜன்னலை மூடுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து கிச்சன் ஜன்னலை மூடுகிறேன். மூடுகிற செயல் தானே நடக்கு. அப்ப மூடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? க்ளோஸ். ஐ க்ளோஸ் நான் மூடுறேன். எத? கிச்சன் ஜன்னலை. அப்போ த கிச்சன் விண்டோ. ஓகே, த கிச்சன் விண்டோ. அப்போ நான் கிச்சன் ஜன்னலை மூடுகிறேன் அப்படின்னா ஐ க்ளோஸ் த கிச்சன் விண்டோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் வந்து ஜாரை திறக்கிறேன். நான் ஜாரை ஓபன் பண்றேன் அப்படின்னு, ஜாடின்னு சொல்லுவோம்ல அது. அப்போ நான் ஜாடியை வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்
பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து ஜாரை திறக்கிறேன் திறக்கக்கூடிய செயல் நடக்கு அப்போ அதுவும் பிரசன்ட் ஓகே திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஓபன் அப்ப ஐ ஓபன் நான் திறக்கிறேன் எத ஜாரை த ஜார் ஓகே அப்போ ஐ ஓபன் த ஜார் அப்படின்னா நான் ஜாரை வந்து திறக்கிறேன் ஓபன் பண்றேன் அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் மேசைக்கு அடியில் நாற்காலியை தள்ளுகிறேன் அப்போ மேசைக்கு அடியில வந்து என்னது சேரை வந்து தள்ளுற அப்படின்னு சொல்றேன் அப்ப இது எப்படி சொல்லலாம் தள்ளுகிறேன் தள்ளக்கூடிய செயல் நடக்கு அதுவும் இது என்ன பிரசன்ட் ஃபார்ம் ஓகே அப்ப சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ அடுத்து என்ன செயல் நடக்கு தள்ளுகிற செயல் தானே அப்போ தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது புஷ் ஐ புஷ் நான் தள்ளுகிறேன் எத சேர் நாற்காலி அப்போ த சேர் அடுத்து எங்க தள்ளுற மேசைக்கு அடியில் அப்ப மேசைக்கு அடியில்னா அண்டர் த மேசைக்கு டேபிள் ஓகே அண்டர் த டேபிள் அப்போ நான் மேசைக்கு அடியில் நாற்காலியை தள்ளுகிறேன் அப்படின்னா ஐ புஷ் த சேர் அண்டர் த டேபிள் ஐ புஷ் த சேர் அண்டர் த டேபிள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் கிளாஸை கீழே வைத்தேன் நான் வந்து கிளாஸ வந்து என்னது கீழே வச்சேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ வைக்கக்கூடிய செயல் நடந்திருக்கு அடுத்து என்ன இது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு வைத்தேன் ஆல்ரெடி வச்சாச்சு அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் வைத்தேன் அப்படின்னா வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது புட் அதோட பாஸ்ட் ஃபார்மும் புட் ஐ புட் நான் வைத்தேன் அடுத்து எது கிளாஸை எங்க கீழே அப்போ த கிளாஸ் கீழே அதுக்கு டவுன் ஓகே அப்போ ஐ புட் த கிளாஸ் டவுன் நான் வந்து கிளாஸ கீழே வைத்தேன் நான் கிளாஸ கீழே வச்சேன் அப்படின்னு சொல்றது ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் சாப்பிடும் முன் மேசையை துடைக்கிறேன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் மேசையை துடைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் துடைப்போம்ல நம்ம வந்து சாப்பிடும் போது அவளை வந்து கிளீனா இருக்கணும்னு நினைப்போம் தானே அப்போ மேசையை வந்து என்ன செய்வோம் கிளீன் பண்ணுவோம் அதுதான் சொல்றோம் அப்போ சாப்பிடும் முன்னாடி மேசையை துடைக்கிறேன் அது எப்படி எழுதலாம் இங்க பாருங்க இங்க வந்து துடைக்கிறேன் துடைக்கக்கூடிய செயல் நடக்குது அதுவும் பிரசன்ட் ஓகே அப்ப இத வந்து சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி எழுதணும் நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து துடைக்கிறேன் அடுத்து verb என்ன துடைக்கக்கூடிய செயல் நடக்கு அப்ப வைப் துடைக்கிறதுக்கு வைப் ஐ வைப் அப்படின்னா நான் துடைக்கிறேன் எத மேசையை அப்போ த டேபிள் அடுத்து எப்போ சாப்பிடும் முன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்ப அந்த முன்னாடி அப்படின்னா பிஃபோர் அடுத்து சாப்பிடும் சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட் கூட என்ன சேர்க்கணும் ஐஎன்ஜி அந்த பிஃபோருக்கு அடுத்து வெர்பு அந்த வெர்புக்கு கூட என்ன சேர்ப்போம் ஐஎன்ஜி சேர்ப்போம் அப்ப நான் சாப்பிடும் முன் மேசையை துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வைப் த டேபிள் பிஃபோர் ஈட்டிங் நெக்ஸ்ட் பாருங்க நான் சாப்பிட்ட பிறகு மேசையை துடைக்கிறேன் நம்ம சாப்பிட்ட பிறகும் என்னது மேசையை துடைப்போம் தான் நான் கிளீன் பண்ணுவோம் அப்ப இது எப்படி எழுதலாம் துடைக்கிறேன் துடைக்கக்கூடிய செயல் நடக்கு அதுவும் பிரசன்ட் அப்ப இது எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ அடுத்து துடைக்கிறேன் துடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வை எது துடைக்கிற மேசையை அப்போ என்னது த டேபிள் அடுத்து சாப்பிட்ட பிறகு இங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க சாப்பிட்ட பிறகு அப்ப பிறகு அப்படின்னா ஆஃப்டர் அடுத்து சாப்பிட்ட அதுக்கு சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட் கூட என்ன சேர்க்கணும் ஐஎன்ஜி ஓகே அப்போ ஐ வைப் த டேபிள் ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்ட பிறகு மேசையை வந்து துடைக்கிறேன் இது அவன் சாப்பிட்ட பிறகு மேசையை துடைக்கிறான் இதுல அவன் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் he அவன்னா என்னது he wipes இங்க verb கூட என்ன சேர்ப்போம் s சேர்ப்போம் இங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு சோ அது கூட s சேர்த்தா போதும் he wipes அப்படின்னா அவன் துடைக்கிறான் என்ன துடைக்கிறான்
டேபிள். அப்போ the table. அடுத்து எப்போ சாப்பிட்ட பிறகு. அப்போ after eating. ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். இங்க ஒரு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் அறை ஜன்னலை மூடுகிறான். அவன் ரூம் ஜன்னலை மூடுறான். அறை அப்படின்னா ரூம் ஜன்னல். ஓகே, அவன் வந்து ரூம் ஜன்னலை மூடுகிறான். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.